ஆடடடாடா! ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கா? என்னடா இது? என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரே பதட்டமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. திடீர்னு போஸ்ட்ல ஒரு கவர் வருது, பிரிச்சு பார்த்தா ஜிஎஸ்டி நோட்டீஸ். அத பார்த்த உடனே பிபி எல்லாம் ராக்கெட் மாதிரி எகிரி மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குதா? ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்னு ஒரு தவிப்பு வருதா? ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையே இல்ல. நிஜமா தான் சொல்றேன். ஒரு செம ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு. அட, அப்படியா? என்ன விஷயம்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. நம்ம அரசாங்கம் நமக்காகவே ஒரு சூப்பரான புது அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இதுதான் நம்மளோட எல்லா குழப்பத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அருமையான தீர்வை கொடுக்க போகுது. சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நம்ம சென்னையில நமக்காகவே ஒரு புத்தம் புது ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், அதாவது ஒரு ட்ரைபியூனல் ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னப்பா புதுசா ஜி-ஸ்டாட்னு சொல்றாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி சம்பந்தமா ஒரு தீர்ப்பு வருது, ஆனா அதுல உங்களுக்கு உடன்பாடே இல்ல. அப்போ நீங்க இங்க போய் மேல்முறையீடு செய்யலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நேரா ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியிருந்தது. அதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இப்போ நமக்காகவே பிரத்யேகமா இந்த தீர்ப்பாயம் வந்திருக்கு. இது ஒரு ஃபைனல் அம்பையர் மாதிரி. இங்க நம்ம பிரச்சனைய வேகமாவும் சரியாவும் தீர்த்து வைப்பாங்க. சரி, இந்த தீர்ப்பாயம் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம சென்னையில ராஜாஜி சாலையில இருக்கிற கஸ்டம்ஸ் ஹவுஸ் பில்டிங்ல தான் 2வது மாடி நர்மதா பிளாக்ல இருக்கு. இந்த அட்ரஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஓகே, இந்த தீர்ப்பாயம் யாருக்கெல்லாம் பயன்படும், எந்தெந்த ஏரியாவுக்கு இது பொருந்தும், அப்புறம் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் இங்க போகலான்னு கொஞ்சம் விரிவா பார்த்துடலாமா? அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற யார் வேணாலும் இங்க சென்னைக்கு வந்து அப்பீல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, அதுல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த சென்னை கிளை வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான். இந்த சென்னை தீர்ப்பாயம் எந்தெந்த மாவட்டங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை. அப்பா, இந்த மாவட்டங்கள்ல வர்றவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த சென்னை தீர்ப்பாயம். அதனால முதல்ல நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, என்ன மாதிரி கேஸ்களுக்கெல்லாம் இங்க அப்பீல் பண்ணலாம்? பாருங்க, 3 முக்கியமான ஜிஎஸ்டி சட்டங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இங்க விசாரிக்கிறாங்க. 1 சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அதாவது மத்திய அரசுக்கான வரி. 2வது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, இது மாநிலங்களுக்கு நடுவுல நடக்கிற வியாபாரத்துக்கான வரி. 3வது தமிழ்நாடு ஜிஎஸ்டி, இது நம்ம மாநிலத்துக்குள்ள நடக்கிற வியாபாரத்துக்கான வரி. சுருக்கமா சொல்லணும்னா, உங்களை பாதிக்கிற எந்த ஜிஎஸ்டி பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு இங்க மேல்முறையீடு பண்ணலாம். சோ நோ டென்ஷன். சூப்பர். இப்போ மேல்முறையீடு எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு நினைச்சுக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். பாருங்க, மொத்தமே 3 சிம்பிள் ஸ்டெப் தான். முதல்ல அவங்களோட ஃபைலிங் வெப்சைட்டுக்கு போகணும். 2வது அங்க இருக்கிற விதிகள் மற்றும் நடைமுறைகளை நல்லா ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கணும். 3வது உங்க அப்பீல ஃபைல் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், மேட்டர் ஓவர். இதுதான் அவங்களோட அதிகாரப்பூர்வ வெப்சைட், efiling.gstsat.gov.in. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல நோட்டீஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அதுல எல்லா விவரங்களும் ரொம்ப தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஒரு தடவை உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. ஆனா இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடும். நானே வருவேன், சிங்கிளா வருவேன்னு ஆன்லைன்ல போய் ட்ரை பண்ணி ஏதாவது தப்பாயிட்டா என்ன பண்றது? ஏதாவது சந்தேகம் வந்தா யார்கிட்ட கேட்கறது? அதுக்கும் வழி இருக்கு, கவலையே படாதீங்க. நமக்கு உதவி பண்ண ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க. 1800-103-4782. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சந்தேகங்களை தாராளமா கேட்கலாம். இல்லனா அவங்க வெப்சைட்லயே உதவி மையம்னு ஒரு பகுதி இருக்கு, அங்க போய் ஒரு டிக்கெட் எழுதி அனுப்பலாம். என்ன ஒரு வசதி பாத்தீங்களா? சரி வாங்க, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட நம்ம வேலை முடியல. நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? ஆமா, இனிமே உங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்தா நீங்களும் தைரியமா கெத்தா ரிஸ்க் எடுக்கிறது எல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா முறையிட நம்ம ஊர்லயே ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு இப்ப நல்லா தெரியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரொம்ப உபயோகமான தகவலை உங்க நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பண்ற எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். அறிவை பகிர்ந்தாதான் அது வளரும். என்ன, நீங்க ஷேர் பண்ணுவீங்க தானே? கண்டிப்பா பண்ணுங்க.